வணக்கம். நம்ம இன்னைக்கு நெத்திலி கிரேவி நல்ல டேஸ்ட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நெத்திலி வந்து ஒரு 10, 15 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, நீள வாக்குல நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4, 5 ஸ்பூன் மட்டும் தேங்காய், அப்புறம் வத்தல் பொடி ஒரு 1 1/2 ஸ்பூன் இருக்கு. அப்புறம் மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, நல்ல மிளகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு மல்லி பொடி சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. அப்புறம் உப்பு, புளி, அப்புறம் தேங்காய் எண்ணெய். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். ரொம்ப செவக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் புளியையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா கலக்கி இது கூட சேர்க்கணும். இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. நான் ஒரு 4, 5 ஸ்பூன் மட்டும்தான் இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கு மல்லிப்பொடி சேர்த்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ அதை அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்து விட்டுறணும். இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விடணும். ரொம்ப தண்ணி போலயும் இந்த கிரேவி இருக்கக்கூடாது. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இனி இது ரெடியாகி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இதை கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை இனி மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே இதை மூடி வச்சிடணும். குறைஞ்ச தீயில தான் வச்சுருக்கணும். தீயை கூட்டி வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா திக்காட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம மீனை சேர்க்கணும். இந்த மீன் வந்து ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதனால் இதை முதல்ல நம்ம சேர்த்துடக்கூடாது. நம்ம மீனை சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2, 3 நிமிஷம் மட்டும் குறைஞ்ச தீயில அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரண்டியை வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இந்த மீன் உடனே உடஞ்சிரும். இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நன்றி.